السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم اللهم أغثنا الغيث والرحمة ولا تجعلنا من القانتين. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபூ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜமாத்துல் ஆகிர் மாதத்திலே நாம் ஜும்மாவுடைய நாளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜும்மாவுடைய பரக்கத்துகளையும் கைராத்துகளையும் வந்திருக்கக்கூடிய நம்மளுக்கும் நம் வரக்கூடிய நண்பர்களுக்கும் எனக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, டிசம்பர் மாதத்திலே நாம் பல நிகழ்வுகளை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். டிசம்பர் என்று சொன்னாலே இயற்கையின் சீற்றம் கூட நமக்கு வருடம் வருடம் வளமையாக வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இயற்கை சீற்றம் என்பது எதனால் நடக்கிறது என்பதை பற்றி கொஞ்சம் நான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இயற்கையாக அது நடக்கிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இயற்கை சீற்றம் என்பது இயற்கையில் நிகழும் மிக ஆற்றலுடைய கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதாக சொல்லப்படுகிறது. இது மனிதனுக்கு மத்தியில் மனிதனை மட்டுமல்ல, அவனுக்கு உடன் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களையும் அழிக்கக்கூடியது. இது மிகப்பெரிய அழிவை உண்டாக்கக்கூடியது என்பதாக சொல்லப்படுகிறது. இயற்கை சீற்றம் என்பது பல வகைகளாக சொல்லப்படுகிறது. காற்றினுடைய பலமான காற்றினால் மழையுடன் கூடிய இயற்கை சீற்றம் என்று சொல்லப்படுகிறது. இது கடலோர பகுதிகளிலே அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். நுண்சாரல் என்பதாக சொல்லப்படக்கூடிய சாரல் மழைகள் பெய்கிறது. இதனால் மலை பகுதிகளில் இருந்து மலை சரிவுகள் ஏற்படுகிறது. மண் பகுதிகளிலே கற்கள் எல்லாம் வெளியிலே வந்து விழுகும் அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்புகளை அது ஏற்படுத்துகிறது. இது ஒரு வகை என்பதாக சொல்லுகிறார்கள். கனமழை என்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் இதனால் கனமழைகள் ஏற்படும் என்பதாக சொல்வார்கள். நீர்ப்புகை என்பதாக ஒன்று சொல்லுவார்கள். துகள் துகளாக பெய்து கொண்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும் என்று சொன்னால் சிறுதுளி பெருவெள்ளம் என்பதாக வெள்ளம் ஏற்பட்டுவிடும். நீர்மட்டங்கள் அதிகமாகும், நிலப்பரப்புகள் மூடிவிடும், குளங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்.
ஆறுகள் எல்லாம் வழிந்தோடும், அணைகள் எல்லாம் உடைந்து கொண்டு ஊருக்குள்ளே வந்து ஊரை அழித்துவிடும். இப்படிப்பட்ட சீற்றங்கள் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. நிலநடுக்கம் என்பதும் இயற்கையின் சீற்றம் என்பதாக சொல்லப்படுகிறது. அது பூமியிலே தன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளாக்கத்தை வெளியாக்குவதுதான், அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவதுதான் அது ஒரு சீற்றம் என்பதாக சொல்லுகிறார்கள். கட்டிடங்கள் மற்றும் மக்கள் வாழக்கூடிய இடங்களிலே மிக பாதிப்புகளை இது ஏற்படுத்தும் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சீற்றங்கள் எல்லாம் மனிதனுடைய பாவங்களினால் ஏற்படுகிறது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். மனிதனுடைய பாவங்கள் அதிகமானால் இயற்கை சீற்றங்கள் அதிகமாகும். மனிதனுடைய கடமைகள் உணர்வுகள் விடுபட்டால் இயற்கை சீற்றங்கள் வரும் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜகாத்தை கொடுக்காமல் ஒரு மனிதன் தடுத்து வைத்திருந்தால் மழை பெய்யாது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, இதே போன்று மனிதன் தொழுகவில்லை என்று சொன்னால் இயற்கையின் சீற்றங்கள் அவனை தாக்குவதற்கு தயாராகிவிடும் என்பதாக சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மனிதன் அல்லாஹுவின் கடமைகளை செய்யாமல் இருப்பதே பாவம் என்பதாக சொன்னார்கள். நிறைய பேர்கள் நாம் தொழுகாமலே இருக்கிறோம், அது பாவம் என்பதே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான். சில வசனங்களை அல்லாஹு குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அல்லாஹுவின் அத்தாட்சிகளை நீங்கள் பொய் என்று சொல்கிறீர்களா என்று கேட்கிறான். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகள், அல்லாஹு வானத்தை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், பேனாவை படைத்திருக்கிறான், பேசும் திறனை படைத்திருக்கிறான், கல்வியை படைத்திருக்கிறான், உங்களுக்கு கடலை படைத்திருக்கிறான், மலையை படைத்திருக்கிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நியமத்துக்களையும் உங்களுக்கு படைத்திருக்கிறான். இவைகளை எல்லாம் நீங்கள் பொய் என்று சொல்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். இவைகளில் அல்லாஹுவின் படைப்புகளில் எதை நீங்கள் பொய் என்று சொல்லுகிறீர்கள் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த வசனத்தை மட்டும் அல்லாஹ் குர்ஆனிலே 31 இடங்களிலே கேட்கிறான். சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹ் சொல்லுவான், 31 இடங்களிலே அல்லாஹ் ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சொல்லி, ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி அல்லாஹ் அடுத்து சொல்லிக் கொண்டே கேட்பான் கேள்விகளை. டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே அழிவுக்குண்டான காரியங்கள் எல்லாம் நடப்பதையும் இயற்கை சீற்றங்கள் நடப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிசம்பரில் தான் சில சிறுக்கான விஷயங்கள் நடந்ததை நாம் வரலாறுகளிலே பார்க்கலாம். டிசம்பர் 25 தான் கிறிஸ்துமஸ் என்பதாக கொண்டாடுகிறார்கள் அல்லவா? நபியை அல்லாஹ்வாக மாற்றினார்கள், நபியை அல்லாஹுவின் குமாரனாக மாற்றினார்கள், நபியினுடைய தாயை அல்லாஹுவின் மனைவியாக மாற்றினார்கள், 3 கடவுள்கள் என்பதாக உருவாக்கினார்கள். இது போன்ற பெரும் பாவங்கள் எல்லாம் இன்றைய மாதத்தில் தான், டிசம்பர் மாதத்தில் தான் உருவாகியது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹுவின் அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நரகத்தின் பாதையை திறந்து விடுவான் என்று சொன்னார்கள். சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. பொதுவாகவே மனிதன் இந்த உலகத்திலே மூமினானவர்கள் அமல் செய்கிறார்கள், தொழுகிறார்கள், வணங்குகிறார்கள், ஜகாத்து கொடுக்கிறார்கள், நல்ல பிற அமல்களை செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுவின் சுவனத்தினுடைய ஆதரவில் தான் செய்கிறார்கள். சுவனத்திற்குள் போக வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்று மனிதர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுவனத்தை ஆதரவு வைத்த இந்த அடியார்கள், அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் வணங்காமல் இருந்தால் அவர்கள் சுவனத்தை பொய்ப்பிக்கிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திபான் என்று சொல்லுகிறார். சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். அந்த சொர்க்கத்தையே இல்லை என்று சொல்வதற்கு நாமே அமல்கள் செய்யாமலே இருப்பதே அது ஒரு ஆதாரமாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மார்க்கம்
நமக்கு எதை கடமையாக்கி இருக்கிறதோ அதை சரியாக நாம் செய்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையிலே நாம் பாவிகளாக இருக்க முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மறுமையிலே பாவிகளை எழுப்பும் பொழுது அவர்களுக்கு வகை வகையான அடையாளங்களை வைத்திருக்கிறேன் என்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே பாவம் செய்தவர்கள் மறுமையிலே எழுப்பப்படுகின்ற நேரத்தில் நாற்றம் அடித்தவர்களாக எழும்புவார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்றாதவர்கள் நாளை பாவிகளாக மறுமையிலே எழுப்பப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் மீது ஒரு வகையான நாற்றம் ஏற்படுமாம். தொழாதவர்கள் எழுகின்ற நேரத்திலே அவர்களின் மீது ஒரு நாற்றம் ஏற்படும். ஜகாத்து கொடுக்காதவர்களின் மீது அவர்களை எழுப்புகின்ற நேரத்திலே அவர்களின் மீது சில நாற்றங்கள் ஏற்படும். அங்கே ஒரு மனிதன் இவன் தொழவில்லை, இதனால் இவன் பாவி என்று பார்க்க வேண்டியதில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய நாற்றத்தை வைத்துத்தான் இவன் இந்த பாவத்தை செய்தான் என்ற அடையாளங்களை அல்லாஹ் மறுமையிலே காட்டுவேன் என்று சொல்லுகிறான். என்று சொல்லுகிறான் அல்லாஹ். மறுமையிலே நீங்கள் நாளை மறுமையிலே நீங்கள் என்ன பாவங்கள் செய்தீர்கள் என்பதை விசாரிக்கப்படுகின்ற நேரத்திலே இந்த பாவங்கள் தான் செய்தீர்கள் என்ற அடையாளத்தோடு அல்லாஹ் உங்களின் மீது ஒரு அடையாளம் விடுவான் என்று சொல்லுகிறான். யூரஃபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும் ஃபயூகது பின்னவாசி வல் அக்தாம். பாவிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் மீது நாற்றம் அடிக்கும். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று அவர்களுக்கு தனித்தனியான நாற்றங்கள் எடுக்கும். இவர்கள் இந்த பாவங்கள் செய்தார்கள் என்பதை மற்றவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்வார்கள். அப்படி அவர்களை மறுமையிலே எழுப்பப்படும். அப்படி எழுப்பப்படுகின்ற நேரத்திலே நரகவாதிகள் என்பதை அடையாளம் காட்டப்படும். யூரஃபுல் முஜ்ரிமூன், பாவிகளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பிஸீமாஹும், அவர்களுடைய நெற்றி ரோமங்களை பிடித்து, ஃபயூகது பின்னவாசி வல் அக்தாம், அவர்களின் நெற்றி ரோமங்களை அவர்களின் கால்களில் கட்டப்பட்டு அவர்களை இழுத்து கொண்டு நரகத்தில் தள்ளப்படும் என்பதை நீங்கள் அடையாளமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மானிலே சொல்லுகிறான். ஃபபி ஐய ஆலாய் ரப்பிக்குமா துகத்திபான், இதை எப்படி நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் என்று கேட்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவிகளுக்கு தனித்தனி அடையாளங்கள் காட்டப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற நேரத்தில் இறைவனின் கட்டளைகளை சரியாக நீங்கள் நிறைவேற்றி விட்டால் இப்பேற்பட்ட கேவல நிலைகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு அடையாளத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். பாவிகளை நீங்கள் அந்த நேரத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நாளிலே பாவிகளை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடையாளம் காட்டப்படும். அவர்களின் கண்கள் எல்லாம் நீல கலரில் மாறி போய்விடும். அவர்களின் கண்களின் விழிகள் எல்லாம் நீளமாக மாறி போகும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாவிகளின் கண்கள் நீல கலராக மாறி போகும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டு 5 நேர தொழுகைகளை சரியாக நிறைவேற்றுவதில்லை. ஏதாவது ஒரு காரணங்களை நாம் சொல்லுகிறோம். வேலை மித்தமாக இருக்கிறது, நான் பிஸியாக இருக்குகிறேன், வியாபாரம் எனக்கு அதிகமாக இருக்கிறது, அதனால் என்னால் தொழ முடியவில்லை, உடல்நிலை எனக்கு சரியா இல்லை, தலை வலிக்கிறது, எனக்கு முட்டு வலிக்கிறது, எனக்கு உடல்நிலை சஜிதா செய்ய முடியாது என்றெல்லாம் காரணங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நோயாளிகள் கூட தொழுதார்கள். நபியுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு போன்ற ஒரு நோய் யாருக்கும் இந்த உலகத்தில் வரவில்லை. அவர்கள் அல்லாஹுவை சஜிதா செய்தார்கள் அல்லவா, அவர்கள் ரப்பை வணங்கினார்கள் அல்லவா, இறைவனை வணங்கினார்கள் அல்லவா. அவ்வளவு சோதனைகள், அவ்வளவு நோய்கள் வந்தும் அவர்கள் இறைவனை மறக்கவில்லை. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிலர்கள் நாம் சொல்லுகிறோம், நாங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் வியாபாரத்திலே, அல்லது வேலை மித்தமாக நான் பிஸியாக இருக்கிறேன், தொழ முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அல்லவா.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே வசனங்களிலே சொல்லுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக சக்கரவர்த்தி என்று சொல்லப்பட்டவர்கள். உலகத்தை முழுக்கமாக ஆட்சி செய்தவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே ஆட்சியை செய்தவர்கள் சுபுகு தொழுகையை விடவில்லை. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த தொழுகையும் அவர்கள் விடவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைந்த சக்திகளை கொடுத்திருந்தான். ஹதீசுகளிலே வருகிறது, ஒரே இரவிலே 99 மனைவிகளோடு ஒன்று கூடினார்கள். மறுநாள் காலையிலே தொழுகையை விடவில்லை. அவர்களுக்கு ஆகுமாக்கப்பட்டிருந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி தொழுகையை விடக்கூடியவர்களாக, இஸ்லாத்தில் இருந்து வெளியே செல்லக்கூடியவர்களாக, படிப்படியாக இஸ்லாத்தின் கடமைகளை விட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி அல்லாஹ்வின் இயற்கையினுடைய சீற்றங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க முடியும்? கண்ணியமானவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருந்தான் என்று சொன்னால், அவர்கள் பறப்பதற்காக வேண்டி ஒரு முசல்லாவை கொடுத்திருந்தான். அவர்கள் முசல்லாவிலே உட்கார்ந்து எங்கே போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கே போவார்கள். வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது, அவர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து கிளம்புவார்கள். அவர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து கிளம்பி பகல் உணவிற்காக வேண்டி சிரியாவிற்கு வருவார்கள். பகல் உணவை உண்டுவிட்டு இரவு உணவுக்காக வேண்டி ஆப்கானிஸ்தானத்திற்கு வருவார்கள் என்று வரலாறுகளிலே ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு வசதியானவர்கள். அல்லாஹுவை நினைக்காமல் இருந்தார்களா? அல்லாஹுவை நினைத்துக் கொண்டுதானே இருந்தார்கள். அல்லாஹுவை வணங்கி கொண்டுதானே இருந்தார்கள். அதே போன்ற அடியார்கள் தானே நாமும். அல்லாஹ் நமக்கு வசதிகளை கொடுத்திருக்கிறான், செல்வங்களை கொடுத்திருக்கிறான், மனைவி மக்களை கொடுத்திருக்கிறான், வசதி எல்லாம் கொடுத்திருக்கிறான். எல்லா விதமான நியமத்துக்களையும் வாங்கி கொண்டு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செல்லாத பாவிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்குகின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் நம்மை சும்மா விட மாட்டான். அல்லாஹ் உலகத்தில் தான் நம் மீது இரக்கம் காட்டுவான். மறுமையில் அல்லாஹ் ஒருவர் மீதும் இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. மறுமையிலே அல்லாஹ் ஒருவரையும் இரக்கம் காட்ட மாட்டான். அவனுடைய தண்டிப்பு கண்டிப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹுவே குர்ஆனிலே சொல்லுவான், அவனுடைய பிடி இருக்கிறது அல்லவா, அது கடினமானது என்று சொல்லுவான். அல்லாஹுவின் பிடி கடினமானது. அவன் நினைத்து விட்டால், அவன் பிடித்து விட்டால் அந்த பிடியில் இருந்து வெளியிலே வர முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களை சில காரணங்களினால் நாம் மறுக்கிறோம். மறுப்பதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். தொழுகையை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோமே, அதை பொய் என்று சொல்லுகிறீர்களா? ஜகாத்தை உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறோமே, அதை பொய் என்று சொல்லுகிறீர்களா என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகை தேவையில்லை என்று நினைத்திருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தொழாமலே இருந்திருக்கலாம். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழாமலே இருந்திருக்கலாம். உலகம் முழுக்க ஆட்சி செய்து கொண்டிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையை விட்டதாக சரித்திரங்கள் இல்லை. அல்லாஹ்விடம் காரணங்களை சொல்ல முடியாது. என்னால் முடியவில்லை, அதனால் தொழவில்லை என்ற காரணங்களை அல்லாஹ்விடத்திலே, காரண காரியங்களை சொல்வதற்கு அல்லாஹ்விடத்திலே சொல்லி மாள முடியாது. அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனக்கு நோய் வந்து விட்டது ஆனால் தொழுகவில்லை என்று சொல்ல முடியாது. நோய் வருவதற்கு முன்னால் என்ன செய்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி இஸ்லாத்தின் கடமைகளை விடுவதினால்தான் அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை அவனுடைய வேதனைகளை கொண்டு சோதிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே அந்த மனிதர்களை அடையாளம் காட்டுவோம் என்று மறுமையிலே சொல்லுகிறான் அல்லாஹ். அந்த நிமிடங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நிமிடம் இன்பத்திற்காக வேண்டி சிலர்கள் தவறுகளை செய்கிறோம். வார இன்பத்திற்காக வேண்டி சில தவறுகளை செய்கிறோம். மாத இன்பத்திற்காக வேண்டி பல தவறுகளை நாம் செய்கிறோம். ஆனால் மனிதன் மது குடித்து கூட இன்பங்களை காணுகிறான். மது குடித்தால் அவனை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அது குடிக்கும் பொழுது இன்பமாகத்தான் இருக்கும். ஆனால் அது நரகத்தின் ரத்தம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையிலே யார் இங்கே மது குடித்து தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தின் கடமைகளை வீணடித்தார்களோ, முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் மது குடித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மறுமையிலே அவர்களுக்கு குடிபானங்களாக கொடுக்கப்படுவது நரகத்தினுடைய சீழ்சலங்களும் ரத்தங்களும் தான் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். கெட்டு போனவர்கள் எல்லாம் அவர்களுடைய சக்கராத்தும் கெடுதியாகத்தான் முடியும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல நண்பர்களை தேர்வு செய்தவர்கள் அவர்களின் நட்பும் நல்லதாக இருக்கும், அவர்களின் முடிவும் நல்லதாக இருக்கும், அவர்களின் சக்கராத்தும் நல்லதாக இருக்கும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நரகத்திற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், நரகத்திற்கு தூக்கி போகும் ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஹாதிஹி ஜஹன்னமு அல்லதி யுகத்திபு பிஹல் முஜ்ரிமூன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதே சூரத்துர் ரஹ்மானிலே சொல்லுகிறான். நீங்கள் உலகத்திலே செய்த இந்த பாவத்திலே அதை பொய் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? நன்மைகளை செய்யாமல் உலகத்திலே நீங்கள் பாவத்தை செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அதுதான் உங்களுக்கு நரகம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஹாதிஹி, அதுதான் ஜஹன்னமுல்லதி, எதை நீங்கள் உலகத்தில் பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் உங்களுக்கு தங்குமிடமாக இருக்கும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்த அனைத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். யதூஃபூன பைனஹும் யதூஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன். அடுத்து சொல்லுவான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, அந்த வசனத்தை அடுத்து சொல்லுவான், அந்த நரகத்தை சுற்றி என்ன இருக்கும் தெரியுமா? சுடுதண்ணீர்கள் கொதித்து கொண்டு இருக்குமாம். அந்த சுடுதண்ணீர்கள் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகம்தான் உங்களுக்கு இருப்பிடம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நரகவாதிகளை பற்றி பேசுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உலக வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் என்பதாக சொல்லுகிறான். இந்த உலக வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். 60-70 வயது வரை நீங்கள் வாழ்வீர்கள் என்று என்னுடைய உம்மத்துமார்களுக்கு 60க்கும் 70க்கும் இடையிலே அவர்கள் இருப்பார்கள். அதுவரை அவர்கள் உயிர் வாழ்வார்கள். அவருடைய ஹயாத் அவ்வளவுதான் இருக்கும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் தான், வாய்ப்பு தான். வாய்ப்பு ஒரு முறைதான் நமக்கு கதவை தட்டும். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கொஞ்சமாவது குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள், கொஞ்சமாவது குர்ஆனை திருப்பி பாருங்கள், உங்களுடைய காலங்களிலே வாழும் காலங்களிலே கொஞ்ச காலங்களாவது நீங்கள் உங்களுடைய நெற்றியை சஜிதாவிலே வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஜும்மாவிற்கு முன்னதாகவே வாருங்கள், ஜும்மாவிற்கு முன்னதாகவே வாருங்கள், ஜும்மாவிலே வியாபார ஸ்தலங்களை மூடிவிடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே கோடிக்கணக்கான லாபங்களை பெற்றாலும் அது வட்டிக்கு சமம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த ஜும்மா இருக்கிறது அல்லவா, அந்த ஒரு ஜும்மா நாளை கூட நாம் முதன்மையாக வந்து பள்ளிவாசல்களை நாம் சிறப்பாக்கக்கூடியவர்களிலே முதன்மையானவர்களாக இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறது. பள்ளிவாசலை உடைக்கிறான், பள்ளிவாசலுக்குள்ளே சிலை இருக்கிறது, கோயிலை இடித்துவிட்டு பள்ளிவாசலை கட்டிவிட்டார்கள் என்று ஏன் சொல்ல மாட்டார்கள்? பள்ளிக்கு வர வேண்டியவர்கள் வராமல் இருப்பதின் காரணமாகத்தானே இவைகள் எல்லாம் நடக்கிறது. பள்ளியை நீங்கள் பூங்காக்களாக தொழுகையை கொண்டு மாற்றுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் பேசுகின்ற அந்த இடங்களிலே நீங்கள் அதிகமாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அதுபோன்று
பள்ளிவாசலுக்கு முதல் மரியாதை கொடுப்பது நம்மீதுதான் கடமையாக இருக்கிறது. இவைகளையெல்லாம் நாம் துட்சமாக கருதுவது என்ற ஆயத்திற்குத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கின்ற கேள்விதான். பள்ளியை உங்களுக்கு மத்தியிலே எப்படி வைக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். பள்ளிவாசலுக்கு தொழுகையாளிகள் எப்படி இருக்க வேண்டும், மூமின்கள் முசல்லிகள் எப்படி வர வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாடம்தான் இன்றைக்கு நாம் மிகப்பெரிய அவல நிலையில் இருப்பதற்குண்டான உதாரணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகம் என்பது ஒரு நோக்கம் அல்ல. உலகம் இருக்கும், ஒன்று உலகம் இருக்கும், நாம் போய்விடுவோம், அல்லது நாம் போய்விடுவோம், உலகம் இருக்கும். ஆக மொத்தத்திலே ஒன்று நாம் அதை விட்டு போவோம், அல்லது அதை விட்டு நம்மை விட்டு அது போய்விடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. உலகம் என்பது நோக்கம் இல்லை என்று சொன்னார்கள். மரணம் என்பது திடீர் என்று வரும். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். மரணம் சைக்கிளில் வரும், பைக்கில் வரும், காரில் வரும், பஸ்ஸில் வரும், விமானத்தில் வரும், இரயில் வண்டியிலே வரும், எதில் வேண்டுமானாலும் மரணம் வரும். மரணம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு மனிதன் மரணத்தை நினைத்து விரண்டு ஓடுவான். அவன் விரண்டு ஓடினாலும் மரணம் அவனை விடாது. அவன் இரும்பு கோட்டையிலே இருந்தாலும் மரணம் அவனை விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். மரணம் திடீரென்று தான் வரும், சொல்லிவிட்டு வராது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சக்கராத் என்பது திடீர் என்று தான் வரும். சக்கராத் இருக்கிறது அல்லவா, தொண்டை குழியில் இருந்து உயிர் வெளியே போகுதல்லவா, அந்த சக்கராத் நிலை சொல்லிவிட்டு வராது. உனக்கு நான் சக்கராத் வருகிறேன் என்று சொல்லாது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து நான் உன் உயிரை எடுக்கிறேன் என்று அனுமதி கேட்க மாட்டார்கள். மரணம் அனுமதியோடு போகாது. மரணம் அனுமதி கேட்டுக்கொண்டு வராது. சக்கராத்தும் உனக்கு அனுமதி கொண்டு வராது என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்றுதான் மறுமையும் அனுமதி கேட்டு வராது, திடீர் என்று வரும். அதற்கு பின்பு யாரும் ஒன்றுமே செய்ய இயலாது, யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. மரணம் வந்துவிட்டால் என்ன செய்ய முடியும்? நாம் செய்ய வேண்டிய செயல்கள் கூட நம்மால் செய்ய முடியாது, அடுத்தவர்கள் தான் செய்ய வேண்டும். குளிப்பாட்ட வேண்டும், ஆடை கஃனிட வேண்டும், அடக்கப்பட வேண்டும். தானாக செய்கின்ற சிறுநீர்களை கூட கழுவ முடியாது, தானாக வெளியே வந்த மலத்தை கூட கழுவ முடியாது. தன் உடலிலே போட்டிருக்கின்ற சட்டையை கூட கழட்ட மாட்டார்கள், கிழித்து எடுப்பார்கள். மரணம் நம்மை வந்து சேரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பக்தா என்று சொல்லுகிறான். இந்த உலகம் திடீர் என்று வரும். உலகத்திலே மரணம் என்பது திடீர் திடீர் என்று வரும். நன்றாக இருந்தால் மரணித்து விட்டார் என்று சொல்லுவார்கள், ஏதோ ஒரு காரணங்களை சொல்வார்கள். நோய்வாய்ப்பட்டு விட்டார், அதனால் இறந்து போனார் என்பதாக சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணத்திற்கு முன் கொஞ்சமாவது ஓதிக்கொள்ளுங்கள். மரணத்திற்கு முன்னால் கொஞ்சமாவது நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், தொழுது கொள்ளுங்கள். மரணத்திற்கு முன்னால் உங்களுடைய செல்வங்களிலிருந்து தான தர்மங்களை கொடுங்கள். மரணத்திற்கு முன்னால் 4 பேர்களுக்கு நன்றியை செலுத்துங்கள், 4 பேர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, சக்கராத்திற்கு முன்னால் நீங்கள் சக்கராத்திற்கு தயாராகி விடுங்கள் என்று சொன்னார்கள். சக்கராத்திற்கு முன்னால் நீங்கள் தயாராகி விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, ஒரு மனிதன் கலிமாவை மொழிந்தவனாக இறந்து போனால் அவனுக்கு சுவனம் வாஜிப் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்கராத்திற்கு நாம் ரெடியாக வேண்டும் என்று சொன்னால், சக்கராத் நேரத்தில் கூட அல்லாஹ்வின் திருக்கலிமாவை நாவிலே மொழிவதற்கு நாவை தயாராக்கிக் கொள்ளுங்கள். ருத்தபும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய நாவு அல்லாஹ்வின் திக்ரிலே நனைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ருத்தப் என்று சொல்லுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நீ உயிராக இருக்கின்ற நேரத்திலே உன் நாவை அல்லாஹுவின் பெயரை கொண்டு, அல்லாஹ்வின் நாமத்தை கொண்டு ருத்தபு நனைய வைத்துக் கொள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உயிரோடு இருக்கும் பொழுது களிமாவை சொல்லி பழகினால்தான் உயிர் போகின்ற நேரத்தில் கூட தானாக களிமா வந்துவிடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்கள், பகலிலே பேசிக்கொண்டே இருக்கிறோம். கண்ட்ரைக்டர் இப்போ டிக்கெட் என்று சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆழ்ந்த தூக்கத்தில் கூட அவர்கள் சொல்லுவார்கள். இதை தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட சிலர்கள் இப்படி பேசக்கூடிய பழமை உள்ளவர்கள். சாதாரண ஒரு தூக்கம், சிறிய மையத் மரணம் என்று சொல்லப்படக்கூடிய மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய தூக்கத்திலே ஒரு மனிதன் பேசுகிறான் என்று சொன்னால் அவனுடைய சக்கராத்துடைய நிலையிலே அவன் களிமாவை சொல்வதற்குண்டான வாய்ப்புகளை நீ தயாரித்துக் கொள். உன் வாய் அல்லாஹுவின் திக்ரிலே, உன் நாவ் அல்லாஹ்வின் திக்ரிலே நனையட்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதற்கு பின்புதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்தவர்களை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடுத்தவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அடுத்தவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். அடுத்தவர்கள் இதை செய்யவில்லையே என்று நீங்கள் செய்யாமல் இருந்து விடாதீர்கள். அடுத்தவர்களின் குறைகளை நீங்கள் பார்க்காதீர்கள். அவருக்கு கபர் வேறு, உங்களுக்கு கபர் வேறு. கணவனுக்கு தனியாக கபர் வெட்டப்படும், மனைவிக்கு தனியாக கபர் வெட்டப்படும். கணவனையும் மனைவியும் ஒரே கபரிலே அடக்கப்படுவதில்லை. இறந்து போன மகனை தனியாகத்தான் அடக்கப்படும். எனக்கும் மகனுக்கும் ஒரே கபர் அல்ல, அவர்களுக்கு தனி கபர்கள் தான் வெட்டப்படும் என்பது நியதியான உண்மை. இதுதான். அதான் அவரவர்களுடைய கபர்களுக்கு உண்டான தேவைகளை அவர்கள் தயாரித்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கபரிலே யாரும் கூட்டாளிகள் இல்லை. எனக்கு தனியாக கபர் வெட்டப்படும், உங்களுக்கு தனியாக கபர் வெட்டப்படும், உங்களை பெற்றவர்களுக்கு தனியாக கபர் வெட்டப்படும், உங்கள் உறவினர்களுக்கு தனியாக கபர் வெட்டப்படும். அடுத்தவர்களை பார்க்காதீர்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. அவர்கள் முஸ்லீமாக இருந்தார்கள். அவர்களின் மனைவி காஃபியாக இருந்தார்கள். அவருடைய மகன், அவர்களின் மகனார் காஃபிராக இருந்தார்கள். அடுத்தவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். நபீனா லூத் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் மனைவி காஃபிர், லூத் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லீமாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிறைய உதாரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார், ஃபிரௌன் பக்கா காஃபிராக இருந்தான். அவருடைய மனைவி ஆசியா அம்மையார் முஸ்லீமாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யாரை எப்படி வைப்போம் என்பதை பற்றி அல்லாஹ்விற்கு தெரியும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியிடத்திலே கேட்டார்கள், நீ காலையிலே எப்படி ஆனாய் என்று கேட்டார்கள். நான் காலையிலே முஸ்லீம் ஆனேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் இரவில் படுக்கும் பொழுது முஸ்லீமாக படுப்பான், காலையில் எழும்போது காஃபிராக எழுவான். இப்படி ஒரு காலம் வரும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே அவனுடைய அதாபுகளில் இருந்து நாம் மறுமையிலே தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் நமக்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளை மறந்துவிடக் கூடாது. அவனுடைய முடிவை, நமக்கு மரணத்தை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய கடைசி நிலைமையை மறந்துவிடக் கூடாது. சக்கராத்தை மறந்துவிடக் கூடாது. உலக வாழ்க்கை ஒரு காணல் நீர் என்பதாக சொல்லப்படுகிறது. மறுமைதான் நிச்சயமான வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகளை எல்லாம் முற்றுமையாக நாம் நினைத்து வாழ்ந்தால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வெற்றி பெற முடியும், மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். இது போன்று நாம் அல்லாஹுவின் நிறைய வணக்கங்களை விடுபடுவதினால்தான் இயற்கை சீற்றங்களை கொண்டு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை
சோதிக்கிறான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை நம் மீது கடமையாக்கினானோ அதை சரியாக நிறைவாக செய்வது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லிக் கொடுத்தார்களோ, எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ அவைகளை கரெக்டாக சரியாக செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃபுகளும் ஹஜ்ஜுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் நின்று கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவை மொழிந்தவர்களாக, களிமாவின் படி நடந்தவர்களாக, இறக்கின்ற நேரத்திலே களிமாவோடு இறக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாகுரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.